Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard Maths Relations and Functionsல exercise number 1.4ல sum 9 பார்க்கலாம். If the function f is defined by f of x, so f of x உடைய values இங்கே இருக்கு. இப்போ இந்த ரெண்டு valuesல நம்ம வந்து இப்போ எந்த நம்பருக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், x greater than 1. ஸோ greater than 1னா ஒன்றுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ் அப்படின்னு, அதுக்கு வந்து நம்ம இந்த வேல்யூ வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், எக்ஸ் greater thanனா ஒன்றை விட அதிகமாக, ஒன்றை விட அதிகமாக. அப்போ 2, 3, 4, 5 இப்படி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றை விட அதிகமாக இருக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், -1 இங்கே 1 இருக்குது இந்த சைடு. ஸோ -1க்கும் +1க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்பர் லைன் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 0 அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம். 2 3 4 5. ஸோ இங்கே -1 -2 -3 -4 -5 இல்லைங்களா? இப்போ பாருங்கள், -1க்கும் 1க்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? -1க்கும் 1க்கும் பார்த்திங்கன்னா இங்கே 0 இருக்குது. ஸோ இது எக்ஸோட 0. இப்போ இங்கே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுனால நம்ம இந்த -1ஐயும் எடுக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறதுனால நம்ம இந்த எக்ஸு +1ஐயும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு வேல்யூ. இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், இங்கே 2க்கு மேலே அப்படின்னா இங்கே 2க்கு மேலே எல்லாமே என்னது வந்து ஃபங்க்ஷன் நம்பர் 1ன்னு நான் எழுதுகிறேன். இப்போ இது பாருங்கள், -1 0 1ங்கிறத ஃபங்க்ஷன் நம்பர் 2 எழுதிக்கிறேன். இப்போ இது அடுத்து பாருங்கள், -3யும் -1 இருக்குது. ஸோ -3க்கும் -1க்கும் இடையில இருக்கிற நம்பர், ஸோ -2 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 1.5 வரும். -1 இங்கே 1.5 இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து -1.5, அடுத்து இங்கே -2.5ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3 வரும். ஸோ -3ங்கிறது வரும். இப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள், -2.5 வரும். ஏன்னா 3க்கு -3க்கு அதிகமாக இருக்கணும். ஸோ மைனஸுங்கும்போது 2.5, அடுத்து 2, அடுத்து பாருங்கள் 1.5. ஸோ இது மூணுமே 1 எழுதக்கூடாது நம்ம, ஏன்னா இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால் நம்ம 1 எடுக்கல. ஸோ 1க்கு குறைவாக இருக்க நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், சம் போட்டலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of 3. ஸோ f of 3ன்னு இருக்குது. இப்போ f of x உடைய வேல்யூ என்ன நமக்கு பார்த்துலாம் இருங்க. இப்போ f of 3னா 3 உடைய சம் என்ன நம்ம போட்டிருக்கோம், இங்கே இருக்குது பாருங்கள், +3. என்ன சம் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் நம்பர் 1. இப்போ ஃபங்க்ஷன் நம்பர் 1க்கு நம்ம எது எடுக்கணும்? f of x-ஆ இந்த x+2ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ f of x என்ன நமக்கு x+2ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு இந்த வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி f of xக்கு எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்காங்க? f of 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம f of xக்கு பதிவாக 3, இங்கே x+2, ஸோ x+2க்கு பதிவாக 3+2. ஸோ இந்த xக்கு பதிவாக நம்ம இங்கே 3ன்னு எழுதிட்டோம். இப்போ இங்கே ஆன்சர் பாருங்கள், 3+2 is 5. ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு f of 0ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி f of x உடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே பாருங்கள், f of x உடைய வேல்யூ இப்போ 0 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ரெண்டாவது ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் 2ல் பாருங்கள் 2. இது வச்சு தானே, இந்த வேல்யூ வச்சு தானே எடுக்கணும். இப்போ 0 இங்கே ரெண்டாவது ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால நம்ம இந்த 2 தான் எடுக்கணும். ஸோ அப்போ f of xங்கிறது என்னது? 2. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ f of xங்கிறது என்னது? 0. இப்போ நம்ம இங்கே எந்த வேல்யூஸுமே இல்லை, நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம 2 அப்படியே எழுதிடணும். ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். 2ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ தேர்டு சப்டிவிஷன் போகலாம். தேர்டு சப்டிவிஷன் f of -1.5ன்னு இருக்குது.
ஸோ -1.5 பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ -1 இது பாருங்கள், -1 -3 இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f(x) அப்படின்னு f(x) உடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த -3க்கும் -1க்கும் இடையில் நம்மளுக்கு 1.5 2 இருக்குது, 2.5 இருக்குது. அப்போ நமக்கு இப்போ 1.5 கேட்டிருக்காங்க. அப்போ அது என்ன சம்மில் வருது, ஃபங்க்ஷன் நம்பர் 3ல் வருது. அப்போ 3உடைய ஃபங்க்ஷன் என்ன, நமக்கு x - 1. ஸோ இதை வச்சு நம்ம எழுதலாம். இப்போ பாருங்கள், ஸோ f(x) உடைய ஃபங்க்ஷன் என்ன, x - 1. ஸோ இப்போ f(x) இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1.5. ஸோ இப்போ f of -1.5 ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பொதுவாக என்ன எழுதணும், -1.5 அதுக்கப்புறம் இங்கே -1. ஸோ -1. இப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ 1.5 + 1 2.5. ஸோ 2.5. ஸோ நம்மளுக்கு பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் பாருங்கள். -1.5 -1 இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். f(2) + f(-2)ன்னு இருக்குது. ஸோ இப்போ f(2) அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். f(2) ஃபஸ்ட்டு. f(2) பாருங்கள், இங்கே 2க்கு மேலே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே, எல்லா பெரிய நம்பருமே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ 2லேருந்து அதிகமாக இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ இதோட ஃபங்க்ஷனுடைய வேல்யூ f(x) என்ன, x + 2. ஸோ இப்போ x + 2 வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், f(x) என்னது, x + 2. ஸோ இப்போ f(2) அப்படிங்கிறது எக்ஸுக்கு பொதுவாக 2 போடணும். இந்த ப்ளஸ் இந்த 2 அப்படி வரும். அப்போ 2 + 2 is 4. ஸோ நம்மளுக்கு f(2) என்ன, 4 அப்படின்னு இருக்குது. அடுத்த வேலையை பாருங்கள், f(-2) பார்க்கணும். இப்போ f(-2) அப்படின்னா -2க்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ -2க்கு நம்ம இங்கே ஃபங்க்ஷன் நம்பர் 3 எழுதியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஃபங்க்ஷன் நம்பர் 3 -2க்கு x - 1 அப்படின்னு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ f(-2)ங்கிறது f(x) அப்படிங்கிறது x - 1 இல்லையா, x - 1. ஸோ அப்போ f(-2) அப்படிங்கிறது இந்த எக்ஸுக்கு பொதுவாக -2, இங்கே -1. ஸோ இப்போ மைனஸும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ 3 பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறது, அதனால் நம்ம மைனஸ் தான் போடணும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ நமக்கு 2 ஆன்சர் வந்திருக்கு இல்லைங்களா. 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இந்த ரெண்டுடைய வேல்யூஸ் f(2) + f(-2)ன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம பாருங்கள், f(2)ஓட வேல்யூ என்ன, 4 நம்மளுக்கு. ஸோ 4 ப்ளஸ் இந்த மைனஸ் f(-2)உடைய வேல்யூ என்ன, -3. ஸோ இங்கே என்ன எழுதணும், -3. இப்போ -3. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நம்மளுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 4 - 3 is 1. பெரிய நம்பரில் நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ +1 தான் இதோடைய ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.